யார் ஒருத்தன் என்ன ஸ்ரத்தையோட வழிபட்டுட்டானோ, அப்படி ஸ்ரத்தையோட வழிபட்டான் அப்படின்னா அந்த வழிபாடு என்னைக்கும் வீண் போகிறது கிடையாது. என்னுடைய வழிபாடு என்னை வழிபட்டவனுக்கு கண்டிப்பா பலன் வந்தே தீரும். தேவர்களுடைய வழிபாடு கூட வீணாகலாம். இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சியும் வீணாகலாம். ஆனா பகவானுக்கு ஒரு ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அது என்னைக்கு வீணாக போறதே கிடையாது. பசங்க தினசரி காலைல எந்திரிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, 8 மணி நேரம் படிக்கிறாங்க, வராங்க, மறுபடியும் டியூஷன் போறாங்க, மறுபடியும் ஹிந்தி கிளாஸ் போறாங்க, அப்புறம் மியூசிக் கிளாஸ் போறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. எல்லாம் போயிடும். ஆனா தினமும் காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு பகவானுக்கு இந்த அளவு கொஞ்சம் பூ வச்சுட்டு, துளசி வச்சுட்டு, ஒரு சின்ன அகர்பத்தியை பகவானுக்கு சுத்தி காட்டிட்டு, ஒரு மாலை ஜபம் பண்ணிட்டு, பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா இந்த பலன் இருக்கு இல்லையா, இது என்னைக்கும் அழிய போறது கிடையாது. மற்றபடி அவன் படிச்ச விஷயம், அவன் கத்துக்கிட்ட விஷயம் எல்லாம் அழிச்சு போயிடும். எல்லாம் பிரயோஜனம் எல்லாம் போயிடும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னைக்கு நிலையா இருக்கிறது என்னது, நாம் பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி மட்டும்தான். அதனால அந்த பக்தி செல்வத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுங்க. நீங்க அதான் சொல்றாரு, பகவானே சொல்றாரு, யார் ஒருத்தர் வழிபட்டானோ அந்த விஷயமானது என்னைக்கு வீணாகாதுன்னு சொல்லி சொல்றாரு. தயவு செஞ்சு உங்களுடைய நேரத்தை வீணான விஷயத்துல, பிரயோஜனம் இல்லாத விஷயத்துல, அழியக்கூடிய விஷயத்துல உபயோகப்படுத்தாம நீங்களும் சரி உங்க பசங்களையும் சரி என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்ல விஷயத்துல உபயோகப்படுத்துங்க. அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, பக்தி விஷயத்துல ஞானத்தை கொடுங்க, பக்தி சேவையில அவங்களை ஈடுபடுத்த முயற்சி பண்ணுங்க. இந்த செல்வம் அவங்களுக்கு என்னைக்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய அழியாத செல்வம். மற்றதெல்லாம் அழிஞ்சு போயிடும்.